திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சன்னதி விரைந்து வாருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக. நன்றியின் பழியினை செலுத்திட வாருமே. நன்றியின் பழியினில் கலந்திட வாருமே. குருகுலமே வருக. எங்கள் இறை மக்களே வருக. வறுமையாவும் தீர என்று வாழ்த்து பாடுவோம். பெருமையாவும் நிலைக்க அவர் சங்கமாகுவோம். வறுமையாவும் பெருமையாவும் நிலைக்க அவர் சங்கமாகுவோம். அவரில் சங்கமம் வாழ்வில் சந்தோஷம். அவரில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுக்கும் சீடராக வாழ்ந்து காட்டுவோம். எந்நாளுமே ஆனந்த பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சன்னதிக்கு விரைந்து வாருங்கள். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். திருப்பலி பீடத்தில் தேவன் வருகிறார். திருந்திய உள்ளங்களில் அமைதி தருகிறார். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சன்னதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியானது சந்தியாகு இன்று இந்த நவநாளை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருட்தந்தை அருட்பணி ஆரோக்கிய செல்வன் அவர்கள் மற்றும் அருட்தந்தை பீட்டர் நார்பர்ட் சபையை சார்ந்தவர்கள். அருட்தந்தை ஆரோக்கிய செல்வன் தாளாளராக செம்பட்டு பள்ளியிலே பணியாற்றுகின்றார். அருட்தந்தை பீட்டர் அவர்கள் ஊட்டி மறை மாவட்டத்திலே புனித அந்தோனியர் ஆலயத்திலே பங்கு தந்தையாக இருக்கிறார். ஆக இன்று நார்பர்ட்டின் தந்தையர்கள் சிறப்பிக்கிறார் என்று சொன்னால் என்று எங்களுக்கும் இன்று நார்பர்ட் தின வாழ்த்து நார்பர்ட் தினத்தை நாங்களும் கொண்டாடுகின்றோம். உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக நார்பர்ட்டையும் அந்தோனியாரையும் ஒப்பிடுகின்ற பொழுது பலவிதமான ஒற்றுமைகள் இருக்கும். முதன்முறையாக அந்தோனியார் புனித அகுஸ்தின் சபையிலே குருவாக மாறினார். அகுஸ்தின் சபையில் தான் குருவாக மாறினார். அதுக்கப்புறம் தான் கப்புச்சு. அந்த புனித அகுஸ்தினார் தான் நார்பர்ட்டுக்கு அவருடைய அந்த கட்டளைகளை கொடுத்தார், படிப்பினைகளை. அதை நார்பர்ட் பின்பற்றுகின்றார். அன்னை மரியாளுடைய பக்தியாக இருக்கலாம், நற்கருணைய பக்தியாக இருக்கலாம், தாழ்ச்சி இருக்கலாம், எல்லாவற்றிலும்
ஒரு தராசில் வச்சா ரெண்டும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அந்த அளவிற்கு நார்பட்டும் அந்தோனியாரும் இறை ஆற்றல், இறைவனுடைய கடவுளுடைய நற்செய்தியை பரப்புவதில் தன்மையை இணைத்து கொண்டார்கள். ஆக இந்த அருமையான நாளில் நாமும் இந்த திருப்பலியை நாம் ஏறெடுக்கின்றோம். ஆக நம்முடைய கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போம். இந்த தூய பலியை பங்கெடுக்க தடையாக இருக்க நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி நம்முடைய மன்னிப்பு வேண்டுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எல்லோரும் நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. விழுந்து விட்டேன், மீண்டும் தவறிவிட்டேன், என்னை தூக்கும் இயேசுவே. நான் ஆவி இயேசுவே, என்னை வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. சோர்ந்து விட்டே, மனம் உடைந்து விட்டே, என்னை தேற்றும் இயேசுவே. என்னை கேட்டும் இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. மனமாற்றம் என்ற ஒரு சிந்தனையை நாம் உள்வாங்க இருக்கிறோம். ஆக நாமும் மனம் மாற வேண்டும். இறைவா, நான் பாவி, என்னை மாற்றும் என்று ஜெபித்திருக்கிறோம். அந்த ஒரு மனநிலையோடு நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரியக்காக, வல்லமைக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில் ஆண்நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு பாட்சி உண்டாவுக, உலகினிலே நல் பணத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான் பாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா,
வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாம் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்கள் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத, தூய ஆவியாரோ தந்தையாகி இறைவன் மாட்சி இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தை பணிந்து வேண்டுகிறோம். ஆயரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் எங்களுள்ளும் கொடைகளை அதிகரிக்கவும், எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1 முதல் 19 முடிய. இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை.
தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என்று அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்திரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாயிருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும், என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான்
போற்றிடுவே. ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யூலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாக இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று,
ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகின்றேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கின்றார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். துறவற சபையினுடைய நிறுவனர், அந்த சபையை உருவாக்கியவர், மனமாற்றத்தை உலகிலே கொண்டு வந்தவர், அவருடைய விழா இன்று. அந்த நார்பர்ட் சபையில் ஒருவராக இருப்பதிலும் மகிழ்ச்சி எனக்கு. ஆக அந்த ஒரு பெருமையோடு பெருமிதத்தோடு காலரெல்லாம் தூக்கி விட்டுக்கணும் சொல்லுவோம்ல, அப்படி தூக்கி விட்டுட்டு உங்கள் எல்லாருக்கும் எமது நார்பர்ட் துறவற சபை நிறுவிய புனித நார்பர்ட்டினுடைய விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். சந்தோஷம், தேங்க்யூ. பயங்கரமாக காலையிலேருந்து கொண்டாடி இருக்கோம். இதுக்கு மேலே வராதுங்கிறாரு சாமியாரை, பட் எனக்கு இதுக்கு மேலே வந்தால் கொஞ்சம் நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஐயோ, தூங்கிட்டு இருக்கவங்களாம் சொல்லுங்க. சரி, அவ்வளோ பேரும் தூங்குறீங்களா? நான் என்ன சொன்னேன்? தூங்கிட்டு இருக்கவங்களாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கன்னு சொன்னேன். ரீனா கேட்கலையா? இப்போ பேசுறது கேட்குதா? ஐயோ, சரி பரவாயில்ல, சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி, தூங்காதவங்களாம் இப்ப சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு என்ன சிந்தனை, மறையுறை சிந்தனை என்ன? மனமாற்றத்தை வலியுறுத்தும் அந்தோணியார். மனமாற்றத்தை வலியுறுத்தும் அந்தோணியார். சரிங்களா? நல்லா சிந்திக்கலாம், நிறைய சிந்திக்கலாம். வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் பவுலடிகளாருடைய மனமாற்றம். பவுலடிகளாருடைய மனமாற்றம். வாசிக்கப்பட்ட நற்செய்தி சக்கேயுனுடைய ஒரு மனமாற்றம். சக்கேயுடைய ஒரு மனமாற்றம். இப்படி எத்தனையோ மனமாற்றத்தை நாம் பேசிக்கொண்டே போகலாம். நிறைய மனமாற்றங்கள் விவிலியத்தில் இருக்கின்றது. பேதுரு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பேதுரு என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாரு? மீன் பிடித்து கொண்டு இருந்தார். என்ன பிடித்து கொண்டு இருந்தார்? மீன் பிடித்து கொண்டு இருந்தார். அப்படி மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற பேதுருவை இயேசு சந்திக்கும் பொழுது, உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் வான் சொன்னோன்னு வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன? மாற்றம். வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன? மாற்றம். அந்த மாற்றம் எந்த அளவுக்கு இருந்தது? அந்த மாற்றம் எந்த அளவுக்கு இருந்தது? அவரை சிலுவையில் அறையணும் போனாங்களாம். நான் நிறைய சொல்லலாம் விரும்பல, சின்ன சின்னதாக சொல்ல விரும்புகிறேன், பிட்டு பிட்டாக தான் சொல்ல விரும்புகிறேன். அவரை சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் விசுவசிக்கும் ஆண்டவர் இயேசுவை அந்த சிலுவையில் அறைந்தார்கள். அந்த இயேசுவை போல அவருக்கு இணையாக சிலுவையில் அறையப்படுவதற்கு தகுதியற்றவன். அதனால என்னை சிலுவையில தலைகீழ அறைங்கடா. எப்படி? என்னை சிலுவையில தலைகீழ அறைங்க. இயேசுவை சிலுவையில் அறைந்தது போல நேர அறைந்துட்டீங்க அப்படின்னா அவரும் நானும் ஒன்று ஆயிடும்டா. வேணாம், என்னை தலைகீழ அறைங்க அப்படின்னு சொல்லி தன் உயிரை கொடுத்தவர். எத்தகைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னா அதுதான் உண்மை. இயேசுவில் பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்படி ஒரு மாற்றம். இன்னொரு மாற்றம் இருக்கு, யூதாசு. அது எப்படிப்பட்ட மாற்றம்?
நல்லவனை தான் தெரிஞ்சார். எல்லாம் பார்க்குறக்கு அப்படி தான் நம்மள இருக்கிற நல்லா அவனா அப்படி நல்ல புள்ளைன்னு நினச்சேனே, அவனை அப்படி பண்ணிவிட்டான், அவளா அப்படி பண்ணிவிட்டா, அப்பெல்லாம் யோசிப்பான். அது மாதிரி இந்த 12 பேரில் யூதாசும் ஒருத்தர் இருந்தான். அவனிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 12 பேரோடு ஒருவராக இருந்த யூதாசும் மனமாற்றம் பெற்று காட்டி கொடுக்கிறான், முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான். அந்த மாற்றம் நாமெல்லாம் எப்படி நினைக்கிறோம்? அந்த மாற்றத்தை, ஐயோ பாவி இப்படி பண்ணிவிட்டானே, அதனால தான் அவன் என்னமோ நாண்டுக்கிட்டு சேர்த்தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் இல்லையா? உண்மையா இல்லையா? அது நேர்மறையா இல்லை எதிர்மறையான மாற்றமா? எதிர்மறையான மாற்றம் நம் கண்களுக்கு. ஆனால் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, அதையும் நான் ஒரு நேர்மறையாகவே பார்க்கிறேன். ஏனென்றால் யூதாஸ் காட்டி கொடுக்கவில்லை என்றால் இறைவனின் திட்டம் நிறைவேறி இருக்காது. இயேசு ஆண்டவர் உனக்காக எனக்காக சிலுவை சுமந்திருக்க மாட்டார், அந்த சிலுவையிலும் மறையப்பட்டு இருக்க மாட்டார், அந்த சிலுவையிலே உனக்காக எனக்காக உயிர் கொடுத்திருக்க மாட்டார். நாமும் மீட்பு பெற்றிருக்க முடியாது. கிறிஸ்தவம் என்பது இருக்கும்னா இல்லை, இல்லாமலே போயிருக்கும். அதற்கு ஒரு காரணியாக இருந்ததும் யூதாஸ். மாற்றம், மனமாற்றம், கன்ஸ்ட்ரக்டிவ் சேஞ்ச் அப்படிம்பாங்க ஒன்று ஆங்கிலத்தில், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ் சேஞ்ச் அப்படிம்பாங்க. இந்த 2 வார்த்தைகள் மிக அருமையான வார்த்தைகள். ஒரு மாற்றம் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறது, அதனால் ஒரு புது வாழ்வு கிடைக்கிறது, புதுமை உருவாகிறது, புத்துணர்வு உருவாகிறது, எழுச்சி உருவாகிறது, வளர்ச்சி உருவாகிறது, முன்னேற்றம் உருவாகிறது. ஆனால் ஒரு மாற்றம் அழிவுக்கு செல்லுகிறது. நல்ல பிள்ளையாத்தான் இருந்தாங்க, இன்னைக்கு மாப்பிள்ள அடா அடா இப்படி தர்றான். அது ஒரு மாற்றம் தான். என்னாச்சு அந்த மாற்றத்தில்? உள்ள போக 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 மாறிச்சு, முள்ளா மாறிச்சு, எல்லாம் போயிடுச்சு, என்னென்னமோ வருது. கடைசியில் குடும்பம் தெருவுக்கு வந்துச்சு, அவனும் ரோட்டில் கிடக்கிறான், குடும்பம் அழிஞ்சு போச்சு, அவன் செத்து போயிட்டான், மனைவி அனாதை ஆயிட்டா, பிள்ளைங்க அனாதை ஆயிடுச்சு, கணவனை இழந்தவன் ஆயிட்டு, அம்மா அப்பாவுக்கு பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சு. இது டிஸ்ட்ரக்டிவ் சேஞ்ச், அழிவுக்கான மாற்றங்கள் வாழ்க்கையில், வளர்ச்சிக்கான மாற்றங்கள், எழுச்சிக்கான முன்னேற்றத்துக்கான மாற்றங்கள். ஆனால் நம் புனிதர் வாழ்க்கையில மாற்றம் நடந்தது. நம் புனிதர் அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே மாற்றம் நடந்தது. அந்த மாற்றம் இறைவனை தேட அழைப்பு கொடுத்தது. ஒன்று, அவர் வாழ்க்கையிலே பவுலடிகளார் நினைச்சு பார்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா பவுலடிகளார் இல்லை அப்படின்னாலும் நார்பர்ட், அருமையான புனிதர் நார்பர்ட், பவுல் அடிகளாரை போல தான் மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையிலும் மனமாற்றம் இருந்தது. அவரும் பவுலடிகளார் குதிரையில் தமஸ்கு நகருக்கு போனார்னு முதல் வாசகத்தில் வாசித்தோம். திருத்தூதர்கள் பணிகளில் 9வது அதிகாரம் 22, 26 அந்த 3 இடங்களில் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய மனமாற்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இவரும் குதிரையில் தான் செய்தார். அரச அரண்மனையிலே வாழ்ந்தவர் தான். இளைஞனாக அந்த அரசவையிலே அரண்மனையில் இருக்கக்கூடிய அரண்மனை பிரபுக்களோடெல்லாம் ஒருவராக இருந்தவர் தான். அப்படி அவர்களோடு குதிரையில சவாரி செய்வது அதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த பெருமையான செல்வந்தர். குதிரையிலிருந்து தூக்கி எறியப்பட்டார் நார்பர்ட். எப்படி பவுலடிகளார் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார், அதுபோல இவர் தூக்கி எறியப்பட்டார். ஒரு மாற்றம், அந்த மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கையிலே ஒரு துறவற சபையை உருவாக்குவதற்கு, ஒரு இறை இயேசுவின் பணியை தொடர குருவாவதற்கு, ஆயராகுவதற்கு, பேராயராகுவதற்கு, சபை தொடங்குவதற்கு என்று மாற்றத்தை வளர்ச்சியின் பாதையில், எழுச்சியின் பாதையில் உச்சத்துக்கே கொண்டு போய் நிறுத்தியது மாற்றம். பவுலடிகளார் வாழ்க்கையில் இந்த மாற்றம் நான் சொல்றது உண்டு. பவுலடிகளார் பற்றி சொல்லுவது பல முறை சொல்லுவது உண்டு. பவுலடிகளார் தான் இயேசுவை பற்றி முதல்ல சொன்னவரே. நம்மளாம் நினைப்போம் உடனே மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது அவங்க தான் முதல்ல இருக்குது புதிய ஏற்பாட்டில், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க சொல்றதும் வரலாறு.
மத்தேயு நற்செய்தியாளர் சொல்வது வரலாறு. இயேசு அப்படின்னு ஒருவர் பிறப்பாரு, இங்க பிறப்பாரு, அங்க பிறப்பாரு, இப்படிலாம் வளர்ந்தாரு, வந்தாரு, சிலுவை சுமந்தாரு, செத்தாரு, உயிர் தெழுந்தாரு அப்படின்னு சொல்ற. அதே மாதிரிதான் மார்க் நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவா நற்செய்தியும் அப்படித்தான் வரலாறு சொல்லுகிறது. இயேசுவை பற்றிய வரலாறு, கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகள், கிறிஸ்தவத்தினுடைய மறை உண்மைகள், கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பு திட்டம், கிறிஸ்து இயேசு வழியாக சிலுவையின் சாவு வழியாக இறைவன் கொண்டு வந்த அந்த மீட்பு திட்டம், அந்த மறை உண்மைகள், கோட்பாடுகள், விசுவாசம், இவற்றையெல்லாம் யார் சொல்றானா? பவுலடிகளார் தான் சொல்லுகிறார். முதல்ல பேசுறவரே அவர்தான். அதற்கு பிறகு நிறைய ரைட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க. இந்த பவுலடிகளார் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்தவர், இயேசுக்கு பிறகு வாழ்ந்தவர். சவுல் என்று பவுலாக மாறுகிறார். அவர் தான் முதல்ல சொல்றாரு. இந்த உண்மைகளை பூரா சொல்லித் தருவர் அவர் தான். 13 திருமடல்கள் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 27 புத்தகங்கள்ல 13 புத்தகங்கள் இவர் எழுதியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் அடையணும்னா இன்னைக்கு என்ன சிந்திக்கிறோம்? மனமாற்றத்தை பத்தி சிந்திக்கிறோம். மனமாற்றம் பெற்ற புனிதர்கள் 2 பேர். நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் இருக்கிறாரு. நம்முடைய சபை தோற்றுவித்தவர், சபையை தொடங்கியவர் நார்பட் இருக்கிறாரு. பவுலடிகளாரை பற்றி வாசிக்க கேட்டோம், சக்கையை பற்றி வாசிக்க கேட்டோம், பேதுருவை சொன்னேன், யூதாசை பற்றி சொன்னேன். நிறைய நம்ம சொல்லிட்டே போல, நிறைய பேர் இருக்காங்க மாற்றத்துக்கு. நிறைய பேர் பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் எல்லாவற்றையும் கடந்து இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, இந்த மாற்றம் நம் வாழ்விலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது உண்மை. ஆக இந்த 13 திருமடல்களை எழுதக்கூடிய மாற்றம் என்பது எத்தகைய ஒரு மிகப்பெரிய மாற்றம்! எழுச்சி, வளர்ச்சி, திருச்சபை வளர்ந்தது. வளர்த்தவர் இவர், மாற்றத்துக்கு வித்திட்டவர். இந்த மாற்றம் நம்முடைய வாழ்விலும் ஏற்படும்னா ஏற்படும். இந்த மாற்றம் நம் வாழ்விலும் ஏற்படும்னா ஏற்படும். ஆனால் அதற்கு தேவை என்ன? அதுதான் முக்கியமான பாயிண்ட். நமக்கு நம் வாழ்விலும் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா இந்த மனமாற்றம் நம் புனிதர் வழியிலே நம் வாழ்விலும் ஒரு எழுச்சியை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் தேவை? முதல்ல இறை நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மனமாற்றம் நம் வாழ்விலே உருவாக, அந்த மனமாற்றம் நம் வாழ்விலே ஒரு தாக்கத்தை உருவாக்க, அந்த மனமாற்றத்தினால் நம் வாழ்வு வளம் பெற, எழுச்சி பெற, வளர்ச்சி பெற, முன்னேற்ற பாதையிலே நாம் செல்வதற்கு தேவையானது முதலிலே இறை நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நம்பிக்கை. எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுவேன். நிறைய இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லுவேன். மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம். கனானிய பெண் இயேசுவிடம் விரைந்து சென்று மகள் நலம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அந்த மகளை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது என்னது? சரியா, முறையா? பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது முறையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொல்லாம சொல்லிட்டாரு. அந்த கனானிய பெண்ணை பார்த்து நாய் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த அம்மா என்ன சொல்றது? நான் நாயாவே இருந்துட்டு போறேங்கிற மாதிரி, ஆம் ஐயா
அடுத்து வரக்கூடிய வார்த்தை அது, விவிலியத்தில் எழுதப்பட்ட வார்த்தை அது. ஆம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லக்கூடிய பதில பாருங்க எப்படி இருக்கு. மேசையில் இருந்து விழும் சிறு துண்டையும் அந்த நாய்கள் தின்னுமே. மேசையில் இருந்து விழும் சிறு துண்டையும் அந்த நாய்கள் தின்னுமே அப்படின்னு அசந்துட்டான் மனுஷன். ஏசு என்னடா அப்படின்னு உடனே அவர் என்ன சொல்றாரு அங்க, அடுத்த வார்த்தை ரொம்ப, அம்மா உன் நம்பிக்கை பெரிது, போ உன் மக உயிரோடு இருப்பாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதுதான் இறை நம்பிக்கை. இதுக்கு எடுத்துக்காட்டுன்னா நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நிறைய சொன்னால் நேரம் போயிடும். அப்புறம் நம்ம நைட்டு 12 மணி வரை இங்கே இருக்கலாம். அதெல்லாம் வேணாம். நாளைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு நவநாள் இருக்குது. 2-3 நாளாக நேற்று சாமியார்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இவனும் என்னடா கத்திட்டு கிடக்கிறான்னு சொல்லிடுவீங்க. நீங்களும் கொஞ்சம் நேரம் பார்ப்ப, இல்லைன்னா கல்லை விட்டு எரிஞ்சிருவீங்க, போடாட்டே போதும் அப்படின்னு. அதனால் வேணாம், ஒன்று நம்பிக்கை வேண்டும். சரிங்களா? இதைத்தான் மார்க் நற்செய்தியாளர் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லும் பொழுது, மார்க் நற்செய்தியாளர் 9வது அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எடுத்துட்டீங்களா? படிங்க, இருக்கான. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும். யாரை நம்புறதுக்கு, எதை நம்புறதுக்கு? என்னத்தை நம்புனா எல்லாம் நடக்கும்? நான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க, என்னமோ மெய் மறந்து இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. ஒன்று நான் சொன்னதை புரிஞ்சிருக்கணும், இல்லை நான் சொன்னது எதுவுமே புரியலைன்னு அர்த்தம். என்ன சகோதரி? இப்படி சொல்லலாம், இறை வார்த்தை என்னென்னமோ சொல்றீங்க. ஆனால் நான் பார்த்துருக்கிறேன், எலுமிச்சம்பழத்தை நம்புறது, பூசணிக்காய் கட்டி போடுறது, தாயத்து கட்டிக்கிறது, கருப்பு கயிறு, வெள்ளைக்கயிறு, மந்திரிச்ச கயிறு, அவன் வந்துச்சு இவன் வந்துச்சு, அந்த கோயிலில் வந்து அந்த பூசாரி வந்துச்சு, அந்த கட்டிக்கிறது, பில்லி சூனியும், ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, அப்படின்னு பல நம்பிக்கை இருக்கு நமக்கு. அதனால் அதெல்லாம் நம்புனா நம்ம வாழ்விலே மாற்றம் நடக்குமா? இல்லை என்னத்தை நம்பினா நடக்கும்? அப்படிங்கிற நம்புறவருக்கு எல்லாம் நடக்கும். இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளே, இயேசுவை நம்பும் நமக்கு நல்லதே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். வேற ஒன்றும் இல்லை, எதையும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கும் எதையும் இல்லை. உங்க பங்குச்சாமியாரை நம்பாதீங்க. இன்னும் ஒரு வாரத்தில் போயிடுவார். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பாய் பாய் see you அப்படின்னு. இனிமேல் இந்த பக்கம் திரும்பி வருவாரான்னு தெரியல. பங்குச்சாமியார் நம்பிடுறாங்க. ஐயோ இப்படிலாம் இருந்தாரு, 7 வருஷம் செஞ்சாரு, ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட் ஒன்றும் நடக்காது. அவர் போயிடுவார். பக்கத்தில் கூட போல, தமிழ்நாட்டில் விட்டே போறாரு, இந்தியாவை விட்டே போறாரு, ரொம்ப தூரத்தில் போறாரு, பறந்து வேற போறாரு, ரொம்ப தூரத்தில் போறாரு, பறந்து வேற போறாரு. என்ன கொடுமை பண்ணிங்களோ தெரியல, என்ன அவ்வளோ தூரம் பறந்து போறாரு தூரத்துக்கு. என்ன அன்பு? இல்லை இல்லை, அவர் படிக்க போறார், அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சியை தேடுகிறார், அவரும் வாழ்க்கையில் மாற்றத்தை தேடுகிறார். அதனால் அடுத்த கட்டத்தில் அடுத்த நிலையில் இன்னும் தெளிவாக வருவார். அருமையான பாசமான ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு நல்ல அருள் தந்தையை நீங்கள் பெற்றீர்கள் என்பது சிறப்பு, தெரியுங்களா? ஆக இறை நம்பிக்கை, இதை நான் வார்த்தையாக சொல்லுவேன், இதை வார்த்தையாகவே சொல்வேன் எல்லோருக்கும். எப்படின்னா இப்போ சொல்லிக் கொடுக்க போறேன் உங்களுக்கு. வாத்தியார் வேலை பார்க்குறோம் இல்லையா, அதனால் அதுவும் வந்துடும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. அதனால் அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படி? இறை நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை வேணும். அந்த வசனத்தை மார்க் நற்செய்தியில் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லக்கூடியது. அதில் அங்கே மொட்டையாக தான் இருக்கும், நம்புகிறவர்கள் எல்லாம் நிகழும், நம்புகிறவர்களுக்கு எல்லாம் நிகழும் மட்டும் இருக்கும். அதை நம்ம இப்போ நம்முடைய வார்த்தையை மாற்ற போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம்? இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். புரியுதா? இன்னொரு முறை சொல்லுவேன்.
நம்ம திருப்பி சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். இப்போ நல்லா கேட்டுக்கங்க, வாங்கிக்கோங்க. தெரியுங்களா? இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். இயேசுவை நம்பும் எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். சும்மா சொல்லிட்டு மட்டும் போயிட்டா ஆகாது. அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழணும். அப்படி அசைக்க முடியாத நம்பிக்கையில் வாழணும். வாழ்ந்து காட்டுனா அதுல இடர்பாடுகள் நிறைய உண்டு, சோதனைகள் நிறைய உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பெங்களூர்ல அன்னம்மாபேட் அப்படின்னு ஒரு மலை இருக்கு. பெங்களூர்ல உத்தரகலி அப்படிங்கிற ஒரு இடத்துல பெங்களூர்ல அன்னம்மாபேட் அப்படின்னு, பேட்னாவே மலைன்னு சொல்றாங்க, மலை அங்கே இருக்குது. துப்பு சுல்தான், யாராவது ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கீங்களா? ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் வரலாறு. துப்பு சுல்தான் ஆட்சி ஆண்ட காலத்தில் அந்த அம்மா அந்த மலையில் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறது. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற அந்த அம்மாவை துப்பாக்கி முனையில் வச்சுக்கிட்டு, இந்த சிலுவையை நட்டது நீதானே. அந்த மலையில் அம்மா அந்த ஒரு சிலுவையை நட்டு வச்சிருச்சு. அங்கே நட்டு வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்றது, ஆடு மேய்க்கிறது, இந்த வேலையை பண்ணிக்கிறது, காலையில் சாயந்தரம் ஆட்டை பற்றிக்கிட்டு வந்துடுறது, இப்படியும் பண்ணியிருக்கு. இந்த சிலுவையை பிடுங்கி எரி, இல்லைன்னா உன்னை சுட்டு கொன்னுடுவேன், இயேசு ஆண்டவர்லாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுவேன், இயேசுதான் என் ஆண்டவர் என்று நான் சொல்லுவேன், இயேசுதான் என் மீட்பர் என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சிருந்த சிலுவையை கட்டி இருக்க பிடிச்சிக்கிச்சு. பிடிச்சி இழுத்து திரும்பி துப்பாக்கி முனையில் நிறுத்திக்கிட்டு, சுட்டுடுவேன், உனக்கு உயிரில் பயம் இல்லையா? என் உயிரை எடுத்துக்க, எனக்கு உயிர் தேவையில்லை, என் ஆண்டவர் தான் எனக்கு வேணும், நான் நம்பி இருக்கும் கடவுள் அவர் அப்படின்னு சொல்றாங்க. சுட்டுட்டான். என் உயிர் எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் தான் எனக்கு தேவை, என் உயிரிலும் மேலான கடவுள் மேல் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சுட்டுட்டான். தட 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 தடன்னு உருண்டு மலை அடிவாரத்தில் வந்து விழுந்துருச்சு அவருடைய உடல். விழுந்த இடத்திலேயே மக்கள் அவளை அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. நான் ஒரு 2019 நினைக்கிறேன், 7 வருஷம் இருக்கும். இப்போ அங்கே போனேன் ஒரு நாள். அந்த மலை அடிவாரத்தில் ஒரு அன்னை வேளாங்கண்ணி கோவில் கட்டி இந்த அம்மாவுடைய கல்லறையை பயங்கரமாக சிறப்பு செஞ்சு வருடந்தோறும் தவக்காலத்தில் 3வது வாரம் அங்கே கர்நாடகா மறை மாவட்டத்திலே சிறப்பான வழிபாடு நடக்கிறது. ஒரு நாள் முழுவதும் நடக்கிறது. கன்னட மொழியில் ஒன்று, தமிழில் ஒன்று, மாறி மாறி ஒரே நாள் இரண்டும். முதல்ல தமிழில் பூசை நடந்துச்சுன்னா தமிழ் பூசையை முடித்த மக்கள் நற்கருணை ஆராதனைக்கு போயிடுவாங்க. அப்போ கன்னட மொழியில் பூசை நடக்கும். அவங்க பூசை முடிஞ்சிட்டு இங்கே ஆராதனைக்கு வருவாங்க. ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்த தமிழ் மக்கள் சிலுவை பாதை செய்ய போயிடுவாங்க. சிலுவை பாதை செய்து கொண்டு சிலுவைகளை சுமந்து கொண்டு மலைக்கு போகணும். அந்த அம்மாவை எங்கே குண்டடி வச்சு வந்தோன்னா அந்த சிலுவை இன்னும் இருக்கிறது, அங்கே போயிட்டு இறங்கி வரணும். வந்த பிறகு திரும்ப ஆராதனை, அப்படி இப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கேன். நான் தமிழில் ப்ரீச் பண்ணுறக்கா போயிருந்தேன். கன்னட மொழியில் இன்னொருத்தர் வந்திருந்தார். அப்படி மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஒவ்வொரு இடமா லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. 2 மொழி பேசக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பேர் கூடியிருந்தாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். 2 ஏக்கருக்கான பந்தல். நம்பிக்கை எங்கே இருக்கிறது? எங்கிருந்து வருகிறது இந்த நம்பிக்கை? இறை அனுபவத்தினால் வருகிறது. 2வது அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தகைய சிட்டி பெங்களூர் என்ன ஹைபாய் சிட்டி, ஆனால் அங்கும் நம்பிக்கை இருக்கிறது. இந்த அன்னம்மாள் பேட் யாரோ ஒரு கிழவி, எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னால் இறந்த ஒரு கிழவி, ஆடு மேய்த்து கொண்டிருந்த கிழவி, அறிவில்லாத கிழவி, முட்டாள் கிழவி,
ஆனால் இறைவனின் நம்பிக்கையை இன்று எடுத்து சொல்லிக் கொண்டு அங்கு இருக்கிறாள். அவள் கல்லறை சான்று பகர்ந்து கொண்டு இருக்கிறது நம்பிக்கைக்கு. லட்சக்கணக்கான மக்களை அவர் ஈர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் உண்மை. அப்படிப்பட்ட விசுவாசம்தான் கிறிஸ்தவ விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் தான், நம்பிக்கை தான். ஆக வாழ்விலே மாற்றம் இறையேசுவில் பிரியமானவரே எங்கு வந்தது? இந்த ஆடு மேய்க்கும் கிழவிக்கு எங்கிருந்து வந்தது? பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம், எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இறைவன் துணையாய் இருக்கிறார், இறைவன் வலு கொடுக்கிறார், இறைவன் ஆற்றல் அளிக்கிறார், வல்லமை தருகிறார். ஆகவே எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் இருக்கிறது. துப்பாக்கி முனை என்ன, நான் துணிந்து நிற்கிறேன். என் உடலை கொல்ல முடியும், என் ஆன்மா இறைவனுக்குரியது, என் உயிரினும் மேலான அந்த கடவுள் மீது நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எங்கே ஊற்றெடுத்தது, எங்கே பிறந்தது என்று சொன்னால் இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இறை அனுபவத்திலே. அதுதான் 2வது பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். இறை அனுபவம், தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் காட். கடவுளை வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். சும்மா எத்தனை பூசைக்கு போனாலும், எத்தனை ஜபக்கூட்டத்துக்கு போனாலும், அல்லேலூயா அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார் பாடி ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. தனி மனித வாழ்க்கையிலே நீ இறைவனை சந்தித்திருக்க வேண்டும். தனி மனிதனாக நீ இறைவனோடு பேசி இருக்க வேண்டும். தனி மனிதனாக அந்த இறைவனை நீ பெற்றிருக்க வேண்டும். நான் சொல்றதுனால, அவர் வந்து கத்துறதுனால, இவர் வந்து கத்துறதுனால, கைதட்டி சிரிக்கிறதுனால, பாடுறதுனால, இந்த பேய் வந்த கூட்டம் மாதிரி ஆடுறதுனால எல்லாம் எதுவும் நடக்காது, நடக்காது. இறை அனுபவம் வேண்டும், இறை அனுபவம் வேண்டும். இறை அனுபவம் பெற்றவர்கள் தான் புனிதர்கள். அதில் சிறந்து நிற்பவர் நம் பாதுகாவலர் அந்தோணியார். இத்தகைய ஒரு மனமாற்றம், எப்படிப்பட்ட மனமாற்றம்னா யோசிக்கவே முடியாது. இயேசுவில் கோடி அற்புதர். அந்த இறை அனுபவம் நம் புனிதர் தான் ஒரு எடுத்துக்காட்டு. எப்படிப்பட்ட அனுபவம்? தனியா அறையில் இருக்கிறார். அறையில் இருக்கும், ஏன் அவருடைய கையில பைபிள் இருக்குது. எங்க நம்ம அந்தோணியார் பைபிள் இருக்குது. அந்த பைபிள் மேல குழந்தை, அங்க பாருங்க அழகா நடுவில் இருக்கிறார். பைபிள் மேல இயேசு குழந்தை. ஆக ஒவ்வொரு நாளும் குழந்தை இயேசு ஆண்டவர் அவர் கரங்களிலே தவழ்ந்தார். இயேசுவோடு அவர் நடனமாடி மகிழ்ந்தார். அந்தோணியாரை காணான் தேடுறவன் அந்த கதவுகளில் இருக்கின்ற சாவி துவாரத்தின் வழியாக பார்த்த பொழுது குழந்தை இயேசுவோடு அவர் நடனமாடி சிரித்து விளையாடி கொண்டிருந்ததை பார்த்துதான் இந்த சிறுவம் உருவாக்கப்பட்டது. உண்மையாய் நடந்தது. இறை அனுபவம் பெற்ற புனிதர் அவர். அப்படி இறை அனுபவத்தையும் நம்ம நிறைய சொல்லிட்டு போலாம். நார்பர்ட், இன்னொரு புனிதர் இருக்கிறார், இக்னேசியஸ் ஆஃப் லோயலா. இயேசு சபையில் இயேசு சபையை நிறுவிய புனிதர். ஒரு மாபெரும் வீரன். போரிலே காலில் குண்டு அடிபட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சிகிச்சை பெறக்கூடிய அவர் படிப்பதற்கு ஏதாவது கொடுங்கள் அப்படிங்கும்போது அவருக்கு புனிதர்களின் வரலாறு திருவிவிலியம் கொடுக்கப்படுகிறது. வரலாறும் திருவிவிலியம், புனிதர்களின் வரலாறும் கொடுக்க வாசிக்கிறார். மிகப்பெரிய மனமாற்றத்தை பெறுகிறார், மிகப்பெரிய மாற்றத்தை பெறுகிறார். 40 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்து கடும் தவம் இருந்து அந்த இயேசுவை அனுபவிக்கிறார். எக்ஸ்பீரியன்ஸ் காட் இன் ஹிஸ் லைஃப். அவருடைய அந்த ஒரு புத்தகம் நான் படித்திருக்கிறேன். படித்து முடித்த நிலையில் நான் வாசித்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இன்னும் 1994 அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். இன்று இயேசு சபைன்னு சொல்லணும்னா உங்களுக்கு புனித அருளானந்தர் இங்கே ஓரியூரில் இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் இயேசு சபையை சார்ந்தவர்கள், திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் இயேசு சபையை சார்ந்தவர்கள், மதுரையில் சென்ட் மேரிஸ், தேவகோட்டையில் டி பிரிட்டோ ஸ்கூலு,
சென்னையில் லோயலா அப்படின்னு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களை கொண்டு இன்று உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியவர் இயேசு சபையினர். அப்படிப்பட்ட சபையை தோற்றுவித்த மாபெரும் புனிதர். இறை அனுபவம் எங்கிருந்து பெற்றார்? அதுக்கு தான் வர்றேன். முதல் நாம சிந்தித்தது இறை நம்பிக்கை, இரண்டாவது இறை அனுபவம். எங்கிருந்து பெற்றார்? குண்டு அடிபட்டனால பெற்றாரா? இல்ல, இந்த இறை வார்த்தையிலிருந்து பெற்றார். திருவிவிலியத்தை அவர் வாசிக்கும் பொழுது பெற்றார். குண்டு அடிபட்டு மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய புனிதர் வாசிக்க கேட்ட பொழுது கொடுக்கப்பட்ட புத்தகம், இந்த புத்தகத்தை படித்தார். இறை அனுபவம் பெற்றார். இறை அனுபவத்தால் இன்று உலகால் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அவர் இன்று ஒரு மாபெரும் சபையை. விருது வாக்கு என்ன தெரியுமா? விருது வாக்கு என்ன தெரியுமா? எல்லாம் இறைவனின் அதிமிக மகிமைக்காக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன செய்தாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, இறைவனின் மகிமைக்காக செய். அவ்வளவுதான். ஒரே குறிக்கோள், இயேசு சபையின் ஒற்றை குறிக்கோள். Do anything, whatever may be, do anything in this world, but for the glory of, அது கூட சாதாரண குளோரின்னு சொல்ல மாட்டாங்க, for the greater glory of God. Praise the Lord, praise the Lord, for the greater glory of God. இதே மாதிரி லோயலா இன்னாசியார் போல வாழ்க்கையிலே இறை அனுபவம் பெற்ற மனிதர்கள் என்று சொன்னால் நம் புனிதரும் சாதாரணவர்கள் இல்லை. அந்தோனியாரும் சரி, நாட்பட்டும் சரி, லோயலா இன்னாசியார் சரி, அருளானந்தர், எத்தனை பேர், அவ்வளவு பேரும் இறை அனுபவம் பெற்றவர்கள் தான். ஆக இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, மூன்றாவதாக என்ன தேவை? வாழ்விலே உண்மையான ஒரு மாற்றம் தேவை. நம் புனிதர் மாற்றத்துக்கு வித்திட்டவர். நம் புனிதர் நம் வாழ்விலும் மாற்றத்தை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், அந்த புனித அந்தோனியாருடைய மாற்றத்திலே மூன்றாவதாக, முதலில் நமக்கு மன மாற்றத்துக்கும் மனம் மாறிய ஒரு நல் வாழ்வுக்கும் தேவை இறை நம்பிக்கை, இறை அனுபவம் என்று இரண்டாவதாக சொன்னால், மூன்றாவதாக என்ன தேவை என்று சொன்னால், இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அது இறைவனின் திட்டமாக, இறைவனின் திட்டமாக, அது இறைவன் உண்மையிலேயே உனக்கும் எனக்கும் செய்ய விரும்புவதாக, இறைவனின் சித்தமாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இறைவனின் சித்தமாக, இறை திட்டமாக, இறைவன் உனக்கு உன் குடும்பத்துக்கு செய்ய விரும்புவதாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம், தொழுநோயில் கஷ்டப்படக்கூடிய மனுஷன் போய் இயேசுவே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும் அப்படின்னு ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? இயேசுவே நீர் விரும்பினால் என் நோயை நீக்க முடியும். நமக்கெல்லாம் ஏதாவது கஷ்டம் இருக்கு வாழ்க்கையில், சும்மா லேசா ஏதாவது ஒன்று, ஐயோ அப்பா அந்த இப்படி சோதனை கொடுக்காதப்பா, என்னால் தாக்க முடியலப்பா, அப்பா ஏச அப்படி இப்படின்னு புலம்புறோம். இந்த தொழுநோய் அருவருப்பான நோய், புழுக்கள் அவ்வளோக்கையும் பெத்த தவப்பன இருந்தாலும் தனியாக தூக்கி போட்டுருவாங்க, காட்டில் கொண்டு எல்லாம். அவ்வளவு அருவருப்பான நோய். அவ்வளவு பெரிய நோயிலும் அங்கே அவன் எவ்வளவு ஆசைப்பட்டு இருப்பான், அந்த நோயிலிருந்து முழுமையாக குணம் பெற வேண்டும் என்று. எத்தனை பேரை குணமாக்கி இறைவன் அங்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆக நிச்சயமாக குணமாக்குவார் என்று தெரியும். என் நோயை நீக்கு அப்படின்னு சொல்லல, நீர் விரும்பினால் என் நோயை நீக்க உம்மால் முடியும். ஆக அவன் இறைவனின் விருப்பத்தை, இறைவனின் சித்தத்தை, என் நோய் நீங்க பெற வேண்டும் என்பது இறைவனின் திட்டமாக எழுதப்பட்டு இருக்கிறதா என்று தேடினான். இறைவன் அதற்கு தடையாக இருக்கவில்லை. இறைவன் சொன்னார், விரும்புகிறேன், குணமாகு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆக இயேசுவில் அருமையான சகோதர சகோதரர், அவ்வளவுதான். இதுதான் நடக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. ஆக நம் வாழ்வில் இறைவனுடைய செயல்வாக்கம், இறைவனுடைய செயலாற்றம் நம்மில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் மாற வேண்டும். நிச்சயமாக மனம் மாற வேண்டும். அந்த ஒரு அழைப்பு தான் நமக்கு தவக்காலத்தில் கூட கொடுக்கப்படுகிறது. விபதி புதன் முதல் நாளில் மார்க்கு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த வசனம் என்ன சொல்லும்? மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அப்படிங்கிற ஒரு அழைப்போட நெத்தியில சாம்பலை பூசுவாங்க. உங்கள் இதயத்தை கிழித்து, யோவேல் புத்தகத்திலிருந்து சொல்லப்படும், என்ன சொல்லும்? உங்கள் இதயத்தை கிழித்து கொண்டு வாங்க, ஆடைகளே அல்ல. நாமெல்லாம் அப்படி வெளிப்படையான மாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதயத்தை கிழித்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்ற மாற்றம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மாற்றத்தை, இறை அனுபவம் தரும் மாற்றத்தை, இறை நம்பிக்கை தரும் மாற்றத்தை, இறை சித்தத்தை நம் வாழ்விலை நிறைவேற்றும் மாற்றத்தை தான் நம் புனிதர் விரும்பினார், வலியுறுத்தினார். அந்த மாற்றத்துக்கு முதல் சாட்சியாய் விளங்கினார், அந்த மாற்றத்தின் காரணியாகவும் இருந்தார். அதனால் இன்று சிறந்து விளங்குகிறார். எத்தனையோ புதுமைகள், கோடி அற்புதர் யாருக்கும் எந்த புனிதருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் புனிதரை நம்முடைய பாதுகாவலராகி கொண்டிருக்கிறோம். ஆக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இறை ஆசீர்வாதம் வல்லமையும் நம்மையும், நம் குடும்பத்தையும், நம் ஊர் மக்களையும் எல்லோரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்த ஜெபிப்போம். இறை அருள் பெறுவோம். மாற்றம் நம் வாழ்வாகட்டும். ஏற்றம் எழுச்சி என்பது நம் வாழ்வின் லட்சியமாகட்டும். இறைவனின் ஆசி நம்மை எந்நாளும் தொடரட்டும். இறைவன் நிறைவாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உமது இறைவார்த்தை கடைபிடித்து உமது வழியில் நடந்து மக்களை உமது அன்பு பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, இன்றைய தினம் நவநாளை சிறப்பிக்கும் அலியாதன் மொழி கிராம மக்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒற்றுமையிலும் சமாதானத்துடனும் இருக்கவும், படிக்கின்ற பிள்ளைகள் நன்று படிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் உச்சே எம் இறைவா, இன்றைய தினம் நார்பட் திருநாளை கொண்டாடும் அனைத்து தந்தையர்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். அவர்களுக்கு உடல் சுகம் கிடைக்கவும், மேலும் இன்றைய தினம் மறையுரையாற்றிய எம் தந்தை அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, உடல் நோயாலும் மனநோயாலும் வாடும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களை நீர்தாமே உமது வலக்கரத்தால் தொட்டு அவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்க வேண்டுமென்று எங்கள் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைத்தையும் படைத்து பராமரித்தாலும் பரமனே எம் இறைவா, பிள்ளைகள் என்ற உரிமையோடு உம்மிடம் எடுத்து எம்பது தேவைகளை நீர் அறிந்தவராயிருக்கிறீர். உம் பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வரம் தேவையோ அவற்றையே நீ நிறைவாக கொடுத்து நீ காட்டும் அன்பிலே வாழவும் வளரவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை கொண்டு வந்தே இறைவா, கனிவோடு ஏற்றருள்வா. என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றே. காணிக்கை கொண்டு வந்தேன் இறைவா, கனிவோடு ஏற்றருள்வா. என்னிடம் உள்ளதெல்லாம் இறைவா உமக்கு தருகின்றே. ஏற்பார் இறைவா, திருப்பலிதனில் ஏற்பார். என்னை முழுவதும் உமக்களிப்பே.
காணிக்கை கொண்டு வந்தே இறைவா கனிவோடு இருள்வார். மலர்கள் கொண்டு வந்தே மலர் போல் மனம் வீச கனிகள் கொண்டு வந்தே கனி போல் சுவை கொடுக்க என்னையே கொண்டு வந்தே என்னையே கொண்டு வந்தே ஏற்றருள்வாய் இறைவா காணிக்கை கொண்டு வந்தே இறைவா கனிவோடு ஏற்றருள்வாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோணியார் எனும் புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீ மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேலோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூற்றுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தி இயேசு கிண்ணத்தையும் தம் கையில் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணம் மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மகுகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நிகழ்ந்தலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆனந்தம் எல்லா திருநிலை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடும். இறைவா, இன்றைய நாளில் நவநாளை சிறப்பிக்கின்ற அழியாதன் மொழி கிராம மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலிலே பங்கெடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் நீர் பேறு பெறாக நிறைவாக நீ ஆசீர்வதித்தலும். புனித அந்தோனியாரைப் போல நாங்கள் மனமாற்றத்திலும் இறை நம்பிக்கையிலும் வேரூன்றியவர்களாக எங்கள் வாழ்வில் எல்லா நன்மைகளையும் பெற்றவர்களாக கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு நிறைவாய் தந்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கோலும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறை அருள் வேண்டுவோம். இறைவன் கொடுக்கும் மனமாற்றத்தை நம் வாழ்வில் ஏற்று மனம் மாறிய வாழ்வுக்கான அடையாளங்களை நம் வாழ்வில் கொண்டு இறை அருள் பெற்றிட இறை மகன் இயேசு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எங்களை விடுவித்தாரோளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை, உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் மொழிந்தேன். கூடி ஜெபிக்கும் எங்கள் ஒவ்வொருடைய குற்றம், குறைகள், பாவங்கள் இவை அனைத்தையும் பாராமல் நாங்கள் உன் மீது கொண்ட விசுவாச நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் அருளும் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, என்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமை அருளும், எமக்கு அமை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவா. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்தி, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவா, உறவினில் நீ வளர்வா. வழியும் ஒளியும் என்னோடு இருப்பார், வாழ்வின் துணை வருவா. உடலும் உயிரும் என்னோடு வருவா, உறவினில் நீ வளர்வா. உன்னோடு நானும் உணவாகுவேன், ஓடு நீயும் உறவாடுவான். ஆயனாயிருந்திடுவான், என்னை ஆவி நிரப்பிடுவான். ஆயனாயிருந்திடுவான், என்னை ஆவியால் நிரப்பிடுவான்.
விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. ஜெபமும் ஜெயமும் என்றென்றும் வாழ்வில், உணவமும் ஜெயமும் என்றென்றும் வாழ்வில், உணவாய் நீ வருவாய். உன்னாமம் என்றும் நான் பாடுவேன், ஆயனாய் இருந்திடுவார், என்னை ஆவியால் நிரப்பிடுவார், ஆயனாய் இருந்திடுவார், என்னை ஆவியால் நிரப்பிடுவார். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. கிறிஸ்துவே, இன்றைய சிந்தனை மனமாற்றத்தை வலியுறுத்திய புனித அந்தோனியார். இது பூசைக்கு முன்னாலே தெரியுமா இந்த சிந்தனை? நோட்டீஸ் கொடுத்து எப்பவுமே கையில் வச்சுருக்கணும். இன்றைக்கி ஆக மனமாற்றத்தை வலியுறுத்திய புனித அந்தோனியார் இன்றைய நாளிலே மறையுரை ஆட்சி என்னென்ன சொன்னாரா, என்னென்னலாம் எடுத்துக்காட்ட என்னென்ன சொன்னார், எத்தனை பேர் எடுத்துக்காட்டு சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். யூதாஸ், முதல்ல யூதாஸ் தான் வருவாரா? முதல்ல எதிர்மறையான மனமாற்றத்திற்கு காரணம் யூதாஸ், அதுதான் முதல்ல பிடிக்கிறது. பேதுரு, அப்புறம் சக்கியு, நற்செய்தியில் சக்கியு, அப்புறம் பேதுரு சொல்லியாச்சு, அதான் பவுலடிகளார், அதுக்கப்புறம் கானானிய பெண், அப்புறம் நார்பெட், அந்தோனியார், அப்புறம் திப்பு சுல்தானை பற்றி சொன்னால, அதுக்கப்புறம் இயேசுவை நிறுவியவர் இஞ்ஞாசி, அவருடைய மனமாற்றம் என்று பலவிதமான மனமாற்றம் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தி என்பதெல்லாம் சொல்லி, அதற்கு என்ன தேவை? இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கை, இறை வார்த்தை, இறை சித்தம், இறை விருப்பம், இவையெல்லாம் நமக்கு தேவை. அப்படி நம்ம நம்பிக்கை எதில் வைத்திருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்கோமா அவன் பார்க்கணும். நிறைய எப்பவுமே நன்மை கொடுக்கும்போது நான் எப்போ நன்மை கொடுத்தாலும் என்ன செய்வேன்? முதல்ல என் கண்ணை உறுத்துறது என்ன தெரியுமா? உங்கள் கையில் கட்டியிருக்கிற கயிறு தான் என் கண்ணை உறுத்தும். சிவப்பு கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு கிடையாது, இதுதான் கண்ணை உறுத்தும். அப்போ அவ்வளோதையும் சொல்லிட்டு கடைசியாக கரெக்டான ஒரு பாயிண்ட் வச்சு வருத்தனை முடியுது. என்னது? இவ்வளவும் வேணும்னா என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில் இறை அனுபவம் பெற்றால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியம். அப்போ தனிப்பட்ட முறைங்கிறதா அடிக்கடி சொல்லுங்க. தனியாக என்ன செய்யுங்க? நற்கருணையை சந்திங்கன்னு சொல்லுவேன். வாங்க தனியாக சந்திச்சுட்டு போங்க, தனியாக பார்த்துட்டு போய் அந்த தனிப்பட்ட முறையில் அந்த அனுபவத்தை பெற்றால் ஒழிய வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. அதான் அடுத்தது எல்லாவற்றையும் சொல்லி கடைசியாக தனிப்பட்ட முறை. பொதுவாக பூசிக்க வந்தாலும் தனியாக ஆலயத்துக்கு என்ன செஞ்சு வந்துடணும், நற்கருணையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு அடிக்கடி சொல்கிறேன். ஆக இந்த நாளில் இந்த மனமாற்றத்தை குறித்து அளவு கிடந்த ஒரு அனுபவத்தோடு இந்த நாளில் நமக்கு மறையாற்றி திருப்பி நிறைவேற்றிய அருட்தந்தை சபையில், எங்கள் சபையிலே 3 வகையான பிரிவு இருக்குது. சொல்கிறேன்.
சபையிலே 3 வகையான அருட்தந்தை இருக்காங்க. என்னது? சீனியர்ஸ், ஒரு 60-65 மேலே உள்ளவங்க, நடுத்தர வர்க்கம், அப்புறம் இளையோர் வர்க்கம். இந்த நடுத்தர வர்க்கத்தில் அருட்தந்தை செல்வன் அவர்கள் பலவிதமான பணிகள், கல்வி பணி, சோசியல் பணி, சமூக பணி என்ற பல விதத்திலும் ஈடுபட்டிருந்தாலும் இந்த கொரோனா காலம் ஒரு 10 ஆண்டு முடித்து அவர் எடுத்த அந்த விடுமுறை இந்த நாட்களில் இறை வார்த்தையில் ஆழமாக வேரூன்றுவதற்காக முயற்சி எடுத்து வேரூன்றினார். அந்த இறை வார்த்தையை பல இடங்களுக்கு அவர் அறிவித்தார். அதனால் அந்த நடுத்தர குருவானவர்களே இறை வார்த்தை வல்லமையோடு, அனுபவத்தோடு, நம்பிக்கையோடு அறிவிக்கின்ற ஒரு தந்தை இருக்கிறார் என்று சொன்னால் எங்கள் சபையிலே ஆரோக்கிய செல்வன் அவர்கள். ஆக இன்றைய நாளில் நம்முடைய கிராமத்திற்கு மனமாற்றத்தை குறித்து நமக்காக பறைசாற்றிருக்கிறார். இந்த காதில் கேட்டுட்டு இந்த காதில் போயிடக்கூடாது, அதுபடி வாழ முயற்சிக்கணும். அருட்தந்தையவருக்கு அழியாத மொழி கிராமம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்று பார்த்துங்க, இருங்க, நீங்கள் இருங்க. எளிய அழைப்பை இன்முகத்தோடு ஏற்று மேலிருந்து கீழே இறங்கி தாபோர் மலையில் ஆண்டவர் அங்கே இருந்து இறங்கி வந்தது மாதிரி என்ன செய்வார்? ஒருத்தர் உடனே பக்கத்துலேருந்து வர்றதுக்கே கஷ்டம், ஆனால் ஊட்டியிலேருந்து இறங்கி வரணும், மேட்டுப்பாளையம் வரணும், வந்த ஒரு படம் தான் பஸ்ஸை பிடிக்கணும், இறங்குற வரைக்கும் கிருகிருத்து போயிடும். இருந்தாலும் எளிமையாக உடனே எல்லா காரியத்துக்கும் ஓடி வருவார். ஊட்டி மறை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் அந்த இடத்துல வேரூன்றி இன்னும் 8வது ஆண்டை நோக்கி பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அருட்தந்தை சபையில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஊட்டி மறை அருட்தந்தை பீட்டர் அவர்கள். பாறை, பீட்டர் என்றால் பாறை, பாறையை போல் இன்னும் 10 ஆண்டை முடிச்சுட்டு தான் போவேன் அங்கே இருக்கிறார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கிராம சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேளை படி அளப்பார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் வணக்க நாளில் விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடம் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீ காட்டும் மீட்பின் பாதையில் நடப்புமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் நம்பிக்கையிலும் அன்பிலும் நம் பாதுகாவலர் அந்தோணியாரின் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவா உமக்கே நன்றி. அழியான்மொழி கிராமத்திலிருந்து தூரம் என்றும் பார்க்காது இந்த நாளிலே இந்த நவநாளை சிறப்பு பெருமைப்படுத்திய அழியாதன்மொழி கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகளை மிக சிறப்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தை அவர்கள் கோபமாக பேசினார்கள். கோபம் எங்கே இருக்கும்? உரிமை இருக்கிற இடத்தில் தான் கோபம் இருக்கும். ஆக ஏனென்றால் உங்களுக்காக பல ஏற்பாடுகள் இந்த நவநாட்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். ஊருக்கு, பங்கு மக்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கணும்னு செய்கிறாங்க. அப்போ அந்த முயற்சி தோல்வி ஆகிடக்கூடாது, நீங்கள் வரணும் அப்படிங்கிறது தான். ஆக எல்லோரும் அதை உணர்ந்து, பொறுப்புணர்ந்து, கடமை உணர்ந்து, நான் செய்யணும், நான் போகலைன்னா யார் போவா அப்படின்னு வரணும். யாராவது போவாங்க, இன்னைக்கு நான் போகலைன்னா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது, இன்னைக்கு நான் போகலைன்னா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் அதை தான் வலியுறுத்தினார். ஆக அப்படியாக செயல்படுகள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆக நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.
அற்புதனே